ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மீளம் வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கீர்த்தனா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. லேட் மேரேஜ் தான் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் அப்பா அம்மா வீட்டில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இப்போ இவங்களாம் ரொம்ப கம்பல் பண்ணி வந்து மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிறவராக வேணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு வேலையில் இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக வந்து வசதி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும், அதாவது குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும் அப்படின்னு தாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வாரம் பெயர் பார்த்திங்கன்னா கோமதி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடலூரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தாங்க இருக்குது. ஒரு மாடி வீடு இருக்குங்க. அது காப்பீட்டு திட்டத்தில் வந்து கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து தவறி விட்டதா இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் இவங்களுடைய பொண்ணு வந்து தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு கை குழந்தையோடையே இவங்களுடைய கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய மாமியார் தாங்க இவங்க கூட வசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்போ அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ அதனால் இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை இந்த வீடையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதமான என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.